ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் பாயா செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம பாயா குருமா செய்ய போகிறோம். நான் ஒரு 2 ஆட்டுடைய கால் எடுத்திருக்கேன். அதாவது பாயா வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணியை விட்டுடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கோசரம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சுருங்க. இதுலேயே நம்ம லவங்கப்பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஒரு 3 பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கர் தட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம சைடில் என்ன பண்ணலான்னா, அதுக்கு உண்டான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் அளவுக்கு. கசகசா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயிலேயே நம்ம தேங்காய், இந்த கசகசா, பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதிலே ஒரு 4-5 முந்திரி பருப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மெலிசாக அரைச்சிடுவோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தட்டு. பாயா வெந்துருச்சான்னு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இதுலேருந்து ஒரு 2 கிளாஸ் சூப் எடுத்துக்கலாம். எடுத்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த சூப் எடுத்து பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸு. இது வந்து நான் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன். ஒரு தனி கடையில் எடுத்துக்கலாம் எல்லாமே. ஏன்னா அந்த குக்கர்லேயே நம்ம தாளிச்சிடலாம் இந்த மசாலா. இதை எடுத்து நம்ம தனியாக சைடில் வச்சுட்டு, இந்த குக்கர் பேன் நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா பாயாலேயே நல்ல கொழுப்பு இருக்கும். அதனால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுலேயும் லவங்கப்பட்டை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. பிறகு வந்து நான் வந்து வெங்காயம் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமா மெலிசாக கட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மிக்சிலேயே அரைச்சிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் வரைச்சி நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இது நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி, கசகசா, தேங்காய் நான் அரைச்சிருக்கேன். அது எல்லாமே நான் இதில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அந்த வெங்காயத்துலேயே நல்லா வதக்கிக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள் இது. இதிலே நம்ம ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பாயா வித் கிரேவி வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் நம்ம மசாலா வந்து தனியாத்தூள் போட போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 6-7 நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானது. பிறகு நம்ம வீட்டிலையே அரைச்சிருக்கிற கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இந்த சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை. தக்காளி வந்து இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா முதலே சேர்த்தா அது வந்து கலர் மாறிடும். அதுக்காக நம்ம தக்காளி இப்போ தான் சேர்க்குறோம். ஒரு 3 தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. பிறகு கொத்தமல்லி, புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மெலிசாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பரான அருமையான பாயா குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறச்சே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கலரும் அந்த வெந்த பாயாவும்
இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் தடு மூடி ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான பாயா குருமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி, பரோட்டாக்கு எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், கலரே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சுவையான பாயா குழம்பு அதாவது பாயா குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.